ரொம்பவே ஹெல்த்தியான வீட் பிஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 1/4 கப் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிடுங்க. ஜலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/3 கப் அளவுக்கு பால் எடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால். இதை நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத இன்னொரு பேட்சாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் நட்ஸ் கூட கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்திட்டு ஓவனில் டெம்பரேச்சர் 180 டிகிரியில் 20லேருந்து 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துட்டுனா ரெடி. கிறிஸ்பியான சூப்பரான பிஸ்கெட் ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ஜாய்.